இன்னைக்கு நாம பைத்தான்ல லூப் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லூப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, ஒரு கண்டிஷன் அல்லது ஒரு கலெக்ஷனை பேஸ் பண்ணி ஒரு கோடு வந்து திரும்ப திரும்ப ரன் ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகுதுன்னா அதுதான் லூப் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ லூப் ஸ்டேட்மெண்ட்டில் டைப்ஸ் இருக்குது. ஸோ ஃபார் லூப் அண்ட் ஒயில் லூப் அப்படின்னு 2 டைப் ஆஃப் லூப் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஃபார் லூப் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் லூப் அப்படின்னா என்னதுன்னா, இப்போ ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. ஸோ சீக்வன்ஸ்னால் என்னது? அது லிஸ்ட்டாக இருக்கலாம், ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், டியூபிளாக இருக்கலாம். சரியா? ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. அந்த சீக்வன்ஸில் இருக்கிற ஒவ்வொரு ஐட்டமுக்காண்டியும் ஒரு தடவை பிளாக் ஆஃப் கோடை ரிப்பீட் பண்ணுறதா என்னது? ஃபார் லூப். ஓகேவா? இதோட சின்டெக்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கண்டிப்பாக ஃபார் அப்படிங்கிற கீவேர்டு கொடுக்கணும். அப்புறம் வேரியபிள். ஸோ இந்த வேரியபிள் எதுக்குன்னா, நம்ம சீக்வன்ஸ்லேருந்து என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு ஐட்டமாக எடுப்போமா, அதை வந்து இந்த வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறது யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் வேரியபிள் கண்டிப்பாக போடணும். அப்புறம் இன் அப்படிங்கிற அந்த கீவேர்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் சீக்வன்ஸ். ஸோ இங்கே சீக்வன்ஸ் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா, அது லிஸ்ட்டாக இருக்கலாம், ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், டியூபிளாக இருக்கலாம், ரேஞ்சாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் கண்டிப்பாக கோலன் கொடுக்கணும். ஸோ நீங்கள் கோலன் வச்சுட்டிங்கன்னா அடுத்து என்ன பண்ணும், கண்டிப்பாக இன்டென்டேஷன் ஸ்டார்ட் ஆகும். அதாவது 4 ஸ்பேஸ் தள்ளி தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்டேட்மெண்ட்டே டைப் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபார் லூப்புடைய சின்டெக்ஸ். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். இப்போ நம்மக்கிட்ட ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த நேம் ஈக்குவல் டு விஜயந்தி, அதாவது விஜயந்தி அப்படிங்கிற அந்த பேர் வந்து நேம் அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிட்டு. ஓகேவா? ஸோ இங்கே விஜயந்தி வந்து என்னது, ஒரு சீக்வன்ஸ் சொல்லுவோம், இல்லைனா கலெக்ஷன் சொல்லுவோம். சரியா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள், ஃபார் அப்புறம் கேரக்டர் இன் நேம். ஸோ நேம் வந்து எதை குறிக்குதுன்னா, அந்த நேம் அப்படிங்கிற வேரியபிளை குறிக்குது, அதாவது சீக்வன்ஸ் ஆர் கலெக்ஷனை குறிக்குது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா விஜயந்தின்னு கொடுத்துருக்கோன்னா, அப்போ நேம் அப்படிங்கிற வேரியபிளில் விஜயந்தி அப்படிங்கிற வேல்யூ இருக்குது. சரியா? சரி. ஸோ இந்த கேரக்டர் வந்து என்ன பண்ணும்னா, விஜயந்தி அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரிங்கில் இருந்து ஒவ்வொரு லெட்டரை எடுத்து என்ன பண்ணும், அந்த கேரக்டர் அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணும். ஓகேவா? சரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்ன பண்ணுது, ப்ரோக்ராம் ரன் ஆகுது. இப்போ என்ன பண்ணுது, நேம் அப்படிங்கிற வேரியபிளில் விஜயந்தி அப்படிங்கிற வேல்யூவை ஸ்டோர் பண்ணிட்டு. ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார் லூப் ரன் ஆகுது. இங்கே என்ன பண்ணோம்னா, அந்த நேம் அப்படிங்கிற அதில் வந்து என்ன இருக்குது, விஜயந்தி அப்படிங்கிற வேல்யூ தானே இருக்குது. அதில் ஃபஸ்ட் லெட்டரான வி எடுத்து என்ன பண்ணுது, இந்த கேரக்டர் அப்படிங்கிற வேரியபிளுக்கு அனுப்புது. ஸோ இப்போ என்ன பண்ணும், ஃபார் லூப்புக்குள்ளே வரும். இங்கே என்ன சொல்லியிருக்கோம், ஃபார் லூப்புக்குள்ளே பிரிண்ட் கேரக்டர்னு போட்டிருக்கோம். ஸோ அப்போ கேரக்டர் அப்படிங்கிற வேரியபிள் என்ன வேல்யூ இப்போ இருக்குது, வி அப்படிங்கிற வேல்யூ தானே வந்திருக்கு. ஸோ இப்போ அதை என்ன பண்ணும், அவுட்புட்டில் வி அப்படின்னு பிரிண்ட் பண்ணிடும். ஸோ அடுத்து என்ன பண்ணும், மறுபடியும் ஃபார் லூப்புக்கு தான் போகும். ஃபார் லூப்பில் போயிட்டு அடுத்து என்ன பண்ணும், ஐ அப்படிங்கிற செகண்ட் கேரக்டர் என்ன பண்ணும், எடுத்து கேரக்டர் அப்படிங்கிற இந்த வேரியபிளுக்கு அனுப்புது. இப்போ உள்ளே வந்து பார்க்கும், கேரக்டர் அப்படிங்கிற வேரியபிள் இப்போ என்ன வேல்யூ இருக்குது, ஐ தானே இருக்குது. ஸோ அதை பிரிண்ட் பண்ணிடும். சரி, அடுத்து என்ன பண்ணும், மறுபடியும் ஃபார் லூப்புக்கு தான் போகும். அடுத்து என்ன பண்ணும், ஜே அப்படிங்கிற 3வது கேரக்டர் எடுத்து என்ன பண்ணும், இந்த கேரக்டர் அப்படிங்கிற வேரியபிளுக்கு அனுப்பும். ஸோ உள்ளே வந்து பார்க்கும், ஓகே இப்போ கேரக்டர் அப்படிங்கிற வேரியபிள் என்ன இருக்குது, ஜே அப்படிங்கிற வேல்யூ தானே இருக்குது. ஸோ அதை பிரிண்ட் பண்ணிடும். மறுபடியும் என்ன பண்ணும், ஃபார் லூப்புக்கு போகும். இப்போ அடுத்து என்ன இருக்குது, ஏ அப்படிங்கிற அந்த கேரக்டர் எடுத்து என்ன பண்ணும், கேரக்டர் அப்படிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணும். இப்போது ஃபார் லூப்புக்குள்ளே வரும். இங்கே வந்து பார்த்தா கேரக்டர் அப்படிங்கிற அந்த வேரியபிள் என்ன வேல்யூ இருக்குது, ஏ அப்படிங்கிற வேல்யூ தான் லாஸ்ட்டாக ஸ்டோர் இருக்குது. ஸோ அதை எடுத்து என்ன பண்ணிடும், அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணும், ஃபார் லூப்புக்கு தான் போகும். ஃபார் லூப்பில் போனால் இப்போ என்ன இருக்குது, என் அப்படிங்கிற கேரக்டர் எடுத்து என்ன பண்ணும், மறுபடியும் கேரக்டர் அப்படிங்கிற வேரியபிளுக்கு போகும். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா பிரிண்டில் வந்து பார்க்குது, கேரக்டரில் என்ன இருக்குது, என் அப்படிங்கிற வேல்யூ தானே இருக்குது. ஸோ அதை அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணும், ஃபார் லூப்புக்கு தான் போகும். இப்போது டி அப்படிங்கிற ஸோ அந்த கேரக்டர் எடுத்து என்ன பண்ணுது, கேரக்டர் அப்படிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிவிட்டு இவன் என்ன பண்ணுது, பிரிண்ட் பண்ணுது. ஸோ இப்போ கேரக்டரில் டி தானே இருக்குது, அதை பிரிண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன தான் பண்ணும், ஃபார் லூப்புக்கு போகும். இப்போ அடுத்து ஹெச் அப்படிங்கிறத எடுத்து என்ன பண்ணும், கேரக்டர் அப்படிங்கிற வேரியபிளுக்கு அனுப்பும். மறுபடியும் பிரிண்ட் வந்து என்ன பண்ணும், ஹெச்சை பிரிண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபார் லூப்புக்கு போகும்.
இப்போ ஃபார் லூப்பில் யார் இருக்கா, ஐ அப்படிங்கிற கேரக்டர் இருக்குது. அதை எடுத்து கேரக்டர் அப்படிங்கிற வேரியபிளுக்கு அனுப்புது. இப்போ என்ன பண்ணும், பிரிண்ட் வந்து ஐ அப்படிங்கிற வேல்யூவை பிரிண்ட் பண்ணிடுது. ஓகேவா? ஸோ இப்படி தான் என்ன பண்ணுது, ஃபார் லூப் வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஃபார் லூப் வந்து ஒரு கலெக்ஷன் அல்லது சீக்வன்ஸில் தான் என்ன பண்ணுது, ஒவ்வொரு கேரக்டர் எடுத்து ஒர்க் பண்ணுது. ஸோ இப்படி தான் ஃபார் லூப் வந்து என்ன பண்ணும், ரன் ஆகும். ஓகேவா? இப்போ அடுத்து பார்த்தோம்னா ஒய் லூப் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த ஒய் லூப் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், அந்த பிளாக் ஆஃப் கோடை வந்து ரிப்பீட் பண்ணும். ஒய் லூப்புக்குள்ளே இருக்கிற அந்த கோடு வந்து ரிப்பீட் பண்ணும். ஓகேவா? ஸோ அப்போ ஒய் லூப் வந்து கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். சின்டெக்ஸ் பார்த்தோம்னா ஒயில் அப்படிங்கிற கீவேர்டு கண்டிப்பாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் கண்டிஷன் கொடுக்கணும். கண்டிஷன் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ கண்டிஷன் இங்கே என்ன மீன் பண்ணுதுன்னா என்னது, அது ஒரு எக்ஸ்ப்ரெஷன். ஓகேவா? அது எக்ஸ்ப்ரெஷன் எவாலுவேட் ஆகும்போது ட்ரூவாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், லூப்புக்குள்ளே போய் ஒர்க் ஆகும். ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா லூப்புக்குள்ளே போகாது. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக கோலன் கொடுக்கணும். கோலன் கொடுத்தோன்னா என்ன ஆயிரும், நமக்கு வந்து இன்டென்டேஷன் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அப்போ 4 ஸ்பேஸ் விட்டு என்ன பண்ணணும், நம்ம ஸ்டேட்மெண்ட்டை அடிக்கணும். ஓகேவா? ஸோ கண்டிஷன் பிகேம் ஃபால்ஸ், த லூப் ஸ்டாப். ஓகேவா? கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிட்டுனா லூப் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ இப்போ ட்ரூவாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், பிளாக் ஆஃப் கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஃபால்ஸ் ஆகிட்டுனா ஒர்க் ஆகாது, ஸ்டாப் ஆயிரும். லூப் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஓகேவா? சரி, இப்போ ஒரு சின்ன ப்ரோக்ராம் பார்ப்போம். இப்போ நம்மக்கிட்ட ஒரு சின்ன ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், ஐ ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணும், ஐ அப்படிங்கிற வேரியபிளில் 1 அப்படிங்கிற வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகிட்டு. ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒயில். ஸோ கண்டிஷன் செக் பண்ணுது, என்னது 1 வந்து 3 சின்னதான்னு பார்க்குது. ஆமாம், சின்னது. அப்போ கண்டிஷன் ட்ரூ. ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததால் என்ன பண்ணும், ஒய் லூப்புக்குள்ளே வரும். ஸோ இப்போ லூப்புக்குள்ளே வந்தால் என்ன பண்ணும், பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இதை பார்த்தோன்னே என்ன பண்ணும், நமக்கு அவுட்புட்டில் 1 அப்படிங்கிற வேல்யூவை பிரிண்ட் பண்ணிடும். அடுத்து பார்த்தோம்னா என்ன பண்ணுது, ஐ ப்ளஸ் ஈக்குவல் டு 1. ஸோ ஐயோட மதிப்பை 1 இன்க்ரிமெண்ட் பண்ணுது. அப்போ என்ன பண்ணும், ஐ 1லேருந்து 2 அப்படிங்கிற வேல்யூக்கு மாறுது. ஸோ மறுபடியும் போகும், ஒய் லூப்புக்கு தான் போகும். கண்டிஷன் செக் பண்ணும், 2 வந்து 3 சின்னது. அப்போ கண்டிஷன் ட்ரூ. ஸோ மறுபடியும் என்ன பண்ணும், இப்போ உள்ளே வரும், பிரிண்ட் ஆஃப் ஐ. ஐயில் இப்போ என்ன வேல்யூ இருக்குது, 2 அப்படிங்கிற வேல்யூ தானே இருக்குது. ஸோ 2வை பிரிண்ட் பண்ணுது. ஸோ மறுபடியும் இப்போ இங்கே போகுது, ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணுது. இப்போ லாஸ்ட் என்ன இருக்குது, ஐயில் 2 தானே இருக்குது. 2 கூட 1 ஆட் பண்ணால் 3யாக மாறிடும். ஓகேவா? மறுபடியும் ஒய் லூப்புக்கு போகுது, கண்டிஷன் செக் பண்ணுது. ஓகே, கண்டிஷன் ட்ரூ. ஓகேவா? இப்போ அடுத்து என்ன பண்ணும், ஒய் லூப்புக்குள்ளே வரும், ஐயோட மதிப்பை பிரிண்ட் பண்ணுது. இப்போ 3ன்னு பிரிண்ட் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ ஐயோட மதிப்பை இன்க்ரிமெண்ட் பண்ணுது. இப்போ லாஸ்ட் ஐயில் வந்து என்ன வேல்யூ இருக்குது, 3 அப்படிங்கிற வேல்யூ தானே இருக்குது. ஸோ அது கூட 1 ஆட் பண்ணால் 4ன்னு வந்துடும். ஸோ இப்போ கண்டிஷன் செக் பண்ணுது. ஸோ இப்போ 4 வந்து 3 சின்னதான்னு பார்க்கு கிடையாது, 3 ஈக்குவலானு பார்க்குது கிடையாது. அப்போ கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். அப்போ என்ன ஆயிரும், லூப் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்படி தான் என்ன பண்ணுது, ஒய் லூப் வந்து அதோட வேலையை செய்யுது. ஸோ இப்போ ஃபார் லூப்புக்கும் ஒய் லூப்பும் எப்படி யூஸ் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எப்படி வேலை செய்யணும்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு கான்செப்டை வச்சு பார்ப்போம். தேங்க்யூ.